Hello, welcome back everyone. நம்ம இப்ப இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா ப்ராமிஸ் மேட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட் விச் இஸ் என்ஃபோர்சபிள் பை லா. இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதாவது ரெண்டு பார்ட்டிஸ்குள்ள ஒரு ப்ராமிஸ் போடுறாங்க, அதுதான் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அந்த கான்ட்ராக்ட் எப்ப கம்ப்ளீட் ஆனதா சட்டம் எடுத்துக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு பார்ட்டிஸும் அவங்களுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்றப்பதான் அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட். ஸோ அதுல கான்ட்ராக்ட்ல கொடுத்துருக்கிற ஆப்ளிகேஷனை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணதா எடுத்துக்குவாங்க, ஒரு கான்ட்ராக்ட் எப்போ கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இதுல கொடுத்திருக்கிற விஷயங்கள் அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஃபார்ம்டு கான்ட்ராக்டா எப்ப எடுத்துக்கும் சட்டம் அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம். செக்ஷன் 37 அதை பத்தி கொடுத்திருக்காங்க. செக்ஷன் 37 states that parties to a contract must either perform their respective promises. அதாவது அந்த பார்ட்டி சம்பந்தப்பட்ட பார்ட்டிஸ் அவங்க கொடுத்திருக்கிற ப்ராமிஸை பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதியை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்ப அது ஒரு கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட், பெர்ஃபார்ம்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏயும் பியும் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க கூட்ஸ் விற்கிறதுக்காக. ஏ சொன்னபடி பிக்கு கூட்ஸை டெலிவர் பண்ணிட்டாரு. பி 10,000 rupees கூட்ஸுக்கு பே பண்றதா சொல்றாரு. அந்த அமௌண்ட்டை பியும் ஏக்கு கொடுத்துட்டாரு. ஸோ கான்ட்ராக்ட்ல சொன்னபடி ஏ கூட்ஸை டெலிவர் பண்ணிட்டாரு, பி அதுக்குரிய பணத்தையும் கொடுத்துட்டாரு. ஸோ ரெண்டு பார்ட்டிஸுமே அவங்களுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ அது ஒரு பெர்ஃபார்ம்ட் கான்ட்ராக்ட், ஒரு கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட். செகண்ட் ஒன், ஆஃபர் டு பெர்ஃபார்ம் த சேம். இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது அப்படியே வைங்க. தேர்ட் ஒன், சச் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிஸ்பென்ஸ்ட் வித். டிஸ்பென்ஸ் அப்படின்னா சட்டம் அதை தவிர்க்குது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்டா எடுத்துக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, திடீர்னு அந்த கான்ட்ராக்ட்ல கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட் இல்லீகல் ஆகுது. அப்ப அது சட்டப்படி அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, சட்டமே அதை செய்யக்கூடாதுன்னு தவிர்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம்டு கான்ட்ராக்டா எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு காலத்துல லாட்ரி பிசினஸ் லீகலா இருந்தது. திடீர்னு சட்டம் கொண்டு வந்தாங்க, லாட்ரி பிசினஸ், லாட்ரி வாங்கவோ விற்கவோ கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு. ஸோ அது சம்பந்தப்பட்ட அந்த டைம்ல போடப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே அப்ப ரத்தாயிடுச்சு. அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட், அதுல இருக்கிற பார்ட்டிஸ்க்கு எந்த லைபிலிட்டியும் இல்லைன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் அந்த கான்ட்ராக்டை கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா சட்டம் மேற்கொண்டு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை டிஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்கியூஸ் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் ஆர் எனி அதர் லா. சட்டமே அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் வார் வருது, இல்ல கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் வருது. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லா ட்ரேட் ஆக்டிவிட்டிஸையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல போடப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போச்சு. ஆனா சட்டம் அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்தது. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபார்மர் கூட ஒரு ஃபுட் கிரெயின்ஸ் சப்ளை பண்றதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. திடீர்னு ஃப்ளட் கிராப் எல்லாம் அழியுது. அப்ப அந்த ஃபார்மரால சொன்னபடி ஃபுட் கிரெயின்ஸை சப்ளை பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சட்டம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கும். அதை கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்டா எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த 4 சிச்சுவேஷன்ஸ்லயும் ஒரு கான்ட்ராக்டை கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட், பெர்ஃபார்ம்டு கான்ட்ராக்ட் எடுத்துருவாங்க. நார்மலி இந்த 3 and 4 ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ஸ்ல தான் நடக்கும். 1 and 2 தான் நார்மலி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். There are mainly 2 ways of performing a contract, such as actual performance, attempted performance. ஒரு கான்ட்ராக்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு 2 ways சொல்றாங்க. நார்மலி அது போக 3 and 4 நம்ம இப்ப பார்த்தோம் இந்த புக்ல. ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நான் இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் பாருங்க. ஏ அண்ட் பி கூட்ஸ் விற்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. சொன்னபடி ஏ கூட்ஸை டெலிவர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி பி ஒத்துக்கிட்ட பணத்தை கொடுத்துட்றாரு. ஸோ ரெண்டு பார்ட்டிஸும் அவங்களுடைய ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். when the party has done what he had undertaken to do, it is called actual performance. ஸோ அந்த பார்ட்டி என்ன செய்யறன்னு ஒத்துக்கிறாங்களோ கான்ட்ராக்ட்ல அதை கரெக்டா சொன்னபடி செஞ்சுட்டாங்க. அப்ப அது ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். in actual performance the party is to fulfill all his obligations under the contract. ஸோ கான்ட்ராக்ட்ல சொன்னபடி எல்லா ஆப்ளிகேஷன்ஸையும் அந்த பார்ட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சட்டம் எடுத்துரும். மேற்கொண்டு அந்த கான்ட்ராக்ட்ல யாருக்கும் எந்த ஒரு லயபிலிட்டியோ ஒரு ஆப்ளிகேஷனோ இருக்காது. செகண்ட் அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா
ஒரு பார்ட்டி அவருடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு, ஆனா இன்னொரு பார்ட்டி வந்து அதை ஏத்துக்க மறுக்கிறாரு. அப்போ ஒரு பார்ட்டி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆஃபர் வைக்கிறாரு, இன்னொரு பார்ட்டி அந்த ஆஃபரை ஏத்துக்க மறுக்கிறாரு. அதை வந்து அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளே வந்து ஏ வந்து கூட்ஸை டெலிவர் பண்ணக்கு ரெடியா இருக்காரு, ஆனா பி வந்து வேண்டாம், எனக்கு இந்த கூட்ஸ் வேண்டாம்னு மறுக்கிறாரு. அப்ப ஏ வந்து அவருடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண ரெடியா இருக்காங்க, ஆனா பி ரெடியா இல்ல. அதே ரிவர்ஸ்ல எடுங்க, பி வந்து பணத்தை கொடுக்க ரெடியா இருக்காங்க, ஆனா ஏ வந்து கூட்ஸ் இல்ல டெலிவர் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அது என்னங்கிறோம்னா அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பார்ட்டி அவங்களுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண ரெடியா இருக்காங்க, ஆனா இன்னொரு பார்ட்டி வந்து அதை ஏத்துக்கல, அதை வந்து அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சட்டம் இது எப்படி எடுத்துக்கும்னா, இப்ப ஏ கூட்ஸை டெலிவர் பண்ண ரெடியா இருக்காரு, ஆனா பி வாங்க மறுக்கிறாரு. அப்ப ஏவை வந்து சட்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏவோட லயபிலிட்டி முடிஞ்சிருச்சு, மேற்கொண்டு ஏக்கு எந்த லயபிலிட்டியும் கான்ட்ராக்ட் படி இல்ல, பிக்கு மட்டும் தான் லயபிலிட்டி. அதே மாதிரி வந்து ஏக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல கிடைக்கிற அத்தனை ரைட்ஸுமே வந்து ஏக்கு வரும். பிக்கு எதிராக ஏ வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், கோர்ட்ல கேஸ் போடலாம் பிக்கு எதிராக ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி பிக்கு எதிராக ஏ வந்து கேஸ் போட முடியும். When the party offers to perform his obligation, it is not accepted by the promisee. So ஒரு பார்ட்டி வந்து அவருடைய ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணக்கு ரெடியா இருக்காரு, ஆனா ப்ராமிசி இன்னொருத்தர் வந்து அதை ஏத்துக்க ரெடியா இல்ல. So it is also called offer to performance or tender. இது என்னன்னு சொல்றோம்னா offer to performance அப்படின்னு வர, அதாவது ஒரு பார்ட்டி செய்ய ரெடியா வில்லிங்கா இருக்காரு, அதுக்கு இன்னொரு வேர்டும் சொல்லுவாங்க டெண்டர். நார்மலி என்ன வேர்ட் சொல்லுவாங்கன்னா டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. Hence a valid tender of performance is considered to be the performance of a promise. So ஒரு டெண்டர் கரெக்டா இருக்கு, ஜெனுவினா இருக்கு, அதாவது ஒருத்தர் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு, இன்னொருத்தர் ஏக்கருக்கு மறுக்கிறாரு, அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, அப்ப அதை வந்து டெண்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு வேலிட் டெண்டர், ஒரு டெண்டர் வேலிடா இருந்தா அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா கான்ட்ராக்டர் பெர்ஃபார்ம் பண்ணதா, அந்த ப்ராமிஸை பெர்ஃபார்ம் பண்ணிட்டதா தான் சட்டம் எடுத்துக்கும். எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிட் டெண்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். எப்ப வந்து ஒரு டெண்டரை வந்து வேலிட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஒரு டெண்டர் வந்து எப்ப சட்டப்படி செல்லும், அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. ஏ வந்து ஏமாத்த முடியாது, சும்மா கூட்ஸ் பி சொன்ன கூட்ஸை கொடுக்காம வேற ஏதோ கொடுத்துட்டு நான் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருந்தேன், பி ஏத்துக்க மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏமாத்த முடியாது சட்டத்தை. ஸோ அதுக்கு சட்டம் சில நிபந்தனைகள் வச்சிருக்கு. ஒரு டெண்டர் வந்து எப்ப சட்டப்படி செல்லும், எப்ப வந்து ஏவுக்கு வந்து எந்த லயபிலிட்டியும் இல்லைன்னு சட்டம் ஏத்துக்கும், அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. A tender to be valid must satisfy the following essential requirements. First one, it must be unconditional. ஒரு டெண்டர் வந்து அன்கண்டிஷனலா இருக்கணும். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் போடுறப்ப சில கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க, ஏயும் பியும் அந்த கான்ட்ராக்ட் போடுறப்போ சில கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் சப்ளை பண்ற டைம்ல ஏ புதுசா ஏதாவது ஒரு கண்டிஷனை போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ கூட்ஸை டெலிவர் பண்றாரு, ஆனா பி கிட்ட சொல்றாரு 10,000 பத்தாது, எனக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்க, புதுசா ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த டெண்டர் வந்து வேலிட் டெண்டர் இல்ல. ஸோ வந்து இட் மஸ்ட் பி அன்கண்டிஷனல். அதாவது டெண்டர் வந்து கான்ட்ராக்ட்ல கண்டிஷன்ஸ் இருக்கலாம், அன்கண்டிஷனல் அப்படிங்கிறப்ப எந்த கண்டிஷன்ஸும் இல்ல அப்படி இல்ல. கான்ட்ராக்ட் போடுறப்ப இருக்கிற நிபந்தனைகள் அது அப்படியே இருக்கணும், அது அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணும். ஆனா கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறம் ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ற டைம்ல புதுசா எந்த நிபந்தனையும் வைக்க கூடாது. அந்த நான் ஃபுல்ஃபில் பண்றேன், ஆனா எனக்கு இந்த நிபந்தனையை ஃபுல்ஃபில் நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி புதுசா எந்த கண்டிஷனும் போடக்கூடாது. செகண்ட் ஒன், இட் மஸ்ட் பி ஃபார் தி ஹோல் ஆப்ளிகேஷன் and must not be in installments if the contract requires in full. அது வந்து ஃபுல் ஆப்ளிகேஷன். இப்போ பி வந்து ஏ கிட்ட 1000 யூனிட்ஸை ஒரே அடியா சப்ளை பண்ண சொல்லி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. 1000 யூனிட்ஸ் ஒட்டுக்கா சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஆனா ஏ சப்ளை பண்றப்போ ஒரு 500 யூனிட்ஸை கொடுத்துட்டு மீதி 500 யூனிட்ஸ் நான் அப்புறமா கொடுக்கறேன் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட், அந்த டெண்டர் வந்து வேலிட் டெண்டர் இல்ல. அதே மாதிரி பி 10,000 rupees கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு, ஆனா பி என்ன சொல்றாருன்னா 5,000 இப்ப கொடுக்கறேன், கொஞ்ச நாள் முடிச்சு அடுத்த 5,000 தரேன் அப்படின்னா அது வந்து வேலிட் டெண்டர் இல்ல. ஒருவேளை கான்ட்ராக்ட்லயே அவங்க அப்படி போட்டிருந்தாங்கன்னா ஓகே, பட் கான்ட்ராக்ட்ல அப்படி கொடுக்காம திடீர்னு இவங்க இப்படி சொன்னா அது வந்து வேலிட் டெண்டர் இல்ல. இட் மஸ்ட் பி ஃபார் தி ஹோல் ஆப்ளிகேஷன் அண்ட் மஸ்ட் நாட் பி இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இஃப் த கான்ட்ராக்ட் ரிக்வயர்ஸ் இன் ஃபுல். ஸோ கான்ட்ராக்ட்ல ஃபுல்லா தான் கொடுக்கணும் அப்படி இருந்தா ஹோல் ஆப்ளிகேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணணும், இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது. Third one, it must be by a person who is in a position and willing to perform the promise. அந்த பெர்ஃபார்ம் பண்றவர் வந்து அந்த ப்ராமிஸை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்லயும் இருக்கணும், அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வில்லிங்காகவும் இருக்கணும். இப்போ ஒரு மைனரோ
இல்ல ஒரு லுனாட்டிக் பர்சனாலேயோ ஒரு ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ அந்த ப்ராமிசர் வந்து பர்சனலா அவர் செய்ய வேண்டிய வேலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலதுக்கெல்லாம் பர்சனல் ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஒரு பெயிண்டிங் வரையறதுக்கு கான்ட்ராக்ட் போடுறாங்க, இல்ல வேற ஏதோ பர்சனல் ஸ்கில் தேவை, ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்றதுக்கு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அந்த ப்ராமிசர் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். ஆனா அது அவரு பண்ணாம வேற யாராவது வச்சு செஞ்சு தரேன் அப்படிங்கிறப்போ அந்த டெண்டர் வந்து வேலிட் டெண்டர் இல்ல. சோ அவர் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கணும், அதை செய்யறதுக்கு அவர் வில்லிங்கா இருக்கணும். வேற யாரையாவது வச்சு செஞ்சு தரேன் முடியாது அப்படின்லாம் சொன்னா அது வந்து வேலிட் டெண்டர் இல்ல. Fourth one, it must be at the proper time and place. சொன்ன டைம் ப்ராப்பரான டைம்ல டெலிவர் பண்ணிருக்கணும், ப்ராப்பரான பிளேஸ்ல அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். நார்மலி வந்து டைம் அண்ட் பிளேஸ் கான்ட்ராக்ட்லேயே கொடுத்துருவாங்க. இவ்வளவு நாளுக்குள்ள இந்த இடத்துல அப்படிங்கிறது கான்ட்ராக்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை கான்ட்ராக்ட்ல கொடுக்கல அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது, இந்தியன் கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதுன்னா ப்ராப்பர் டைம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா ஒபிஷியல் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். பிளேஸ் அப்படிங்கிறது அந்த பிசினஸ் பண்ற பிளேஸா இருக்கணும். ஸோ நார்மலி கான்ட்ராக்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒப்பந்தம் போட்டப்பே அவங்களுக்குள்ள டைம் அண்ட் பிளேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை மென்ஷன் பண்ணலன்னா அந்த டைம் வந்து பிசினஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸா இருக்கணும். பிளேஸ் வந்து அவங்க பிசினஸ் பண்ற அந்த ப்ராமிசி பிசினஸ் பண்ற பிளேஸா இருக்கணும். Fifth one, it must be in proper form. டெண்டர் வந்து ப்ராப்பர் ஃபார்ம்ல இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பி வந்து 10,000 rupees கொடுக்கறாங்கிறாரு. இப்போ பி வந்து இப்போ இந்தியால தான் இது நடக்குது. அப்ப பி வந்து இந்தியன் கரன்சியா தான் கொடுக்கணும். அதுக்கு பதிலா ஃபாரின் கரன்சியில கொண்டு ஏக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா இட்ஸ் நாட் இன் ப்ராப்பர் ஃபார்ம். அந்த கரன்சி வந்து இந்தியன் கரன்சியில பி கொடுத்தாதான் ஏ ஏத்துக்குவாரு. அதே மாதிரி கேஷா தரேங்கிறாரு பி, ஆனா பணம் கொடுக்கற டைம்ல செக்க போட்டு கொடுத்தா ஏ வந்து அதை ஏத்துக்க மறுத்துக்கலாம். பிகாஸ் இட்ஸ் நாட் இன் ப்ராப்பர் ஃபார்ம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அது வந்து வேலிட் டெண்டர் இல்ல. அதனால ஏ வந்து வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், நான் கூட்ஸை டெலிவர் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கலாம். Sixth one, it must be made to a proper person, that is to the promisee or his authorized agent. ஸோ அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ப்ராமிசிக்கோ இல்ல அவருடைய ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்டுக்கோ. இப்போ ஏ வந்து கூட்ஸை டெலிவர் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ யாருக்கு டெலிவர் பண்ணும், பிக்கு டெலிவர் பண்ணும், இல்ல பி சொல்ற ஏஜென்ட்டுக்கு டெலிவர் பண்ணும். அதை விட்டு சம்பந்தம் இல்லாம ஒரு சி அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் பார்ட்டி பியோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பிக்கு கொடுங்க அப்படின்னா பி அது ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ சம்பந்தப்பட்ட ப்ராமிசிக்கோ இல்ல அவருடைய ஏஜென்ட்டுக்கோ தான் டெலிவர் பண்ணணும். அந்த கான்ட்ராக்ட்ல சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு அதை வந்து பெர்ஃபார்ம் சப்ளை பண்ண கூடாது. Seventh one, in case of tender of goods, the promisee must be given a reasonable opportunity to inspect the goods. ரெண்டு டெண்டர் இருக்கு, டெண்டர் ஆஃப் கூட்ஸ் ஒன்னு, இன்னொன்னு டெண்டர் ஆஃப் மணி. ஸோ இந்த டெண்டர் ஆஃப் கூட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராமிசிக்கு வந்து அந்த கூட்ஸை செக் பண்ணி வாங்குறதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ ஏ வந்து பிக்கு கூட்ஸை டெலிவர் பண்றாரு, ஆனா பி வந்து அந்த கூட்ஸை செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். கூட்ஸுங்கிறப்ப நம்ம நார்மலி செக் பண்ணி குவாலிட்டி கரெக்டா இருக்கா, டிஃபெக்ட்ஸ் இருக்கா, சொன்ன குவான்டிட்டி சப்ளை பண்ணிருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ அது செக் பண்றதுக்கு உரிய ஒரு டைமை வந்து ஒரு ரீசனபிள் டைமை பிக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்காட்டி பி வேண்டாம்னு சொல்றதுக்கு பிக்கு ரைட் இருக்கு. Eighth one, it may be made to one of the several joint promises. ஜாயிண்ட் ப்ராமிசஸ் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கூட்ஸை டெலிவர் பண்றாங்கிறாரு, பி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து பி இருக்காரு, சி இருக்காரு, டி இருக்காரு, 3 பேர் பார்ட்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பியும் ப்ராமிசி தான், சியும் ப்ராமிசி தான், டியும் ப்ராமிசி தான் ஜாயிண்ட் ப்ராமிசஸ் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, ஈக்குவல் லைபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ பி சி டி 3 பேருமே ஜாயிண்ட் ப்ராமிசஸ். இப்போ ஏ கூட்ஸை சப்ளை பண்றப்போ பிக்கு சப்ளை பண்ணலாம், ஆர் சி ஆர் டி யாருக்கு வேணாலும் சப்ளை பண்ணலாம். அது வந்து 3 பேத்துக்குமே ஒட்டுக்கா கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தருக்கு சப்ளை பண்ணாலும் போதும், அந்த டெண்டர் வந்து வேலிட் டெண்டர் ஆயிரும். So hope you all understood the requisites for a valid tender. Thank you.